பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இங்க வஸ்திரத்தை கிழிக்காதீங்க, இருதயத்தை கிழித்து போடுங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள், அவங்க கர்த்தர் அவங்க பாவத்தை பேசிட்டா உடனே வஸ்திரத்தை கிழிச்சுக்குவாங்க. வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஆண்டவரே உமக்கு விதமாக நாங்கள் பாவம் செய்துட்டுமே அப்படின்ட்டு. இதை நம்ம பார்க்குறோம். எங்கே தாவீது செய்கிற அந்த காரியத்தை. ஓகே, ராஜாக்கள்லாம் கிழிச்சது பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? வஸ்திரம் அவங்கள அடையாளம். அதை கிழிச்சு அவங்க தாழ்த்தானா அது பெரிய ஒரு காரியம். கிழிச்சு இந்த மாதிரி நாங்கள் மன திரும்பிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். தே ஹம்பிள். ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இது பத்தாது, உன் இருதயத்தை கிழிச்சுக்கின்றார். சில பேர் மன திரும்பினதை போல் நடிக்கலாம். அதான் வெளி தோற்றம் வஸ்திரம். ஓகே, they will appear to be good before all the spiritual leaders. ஆனா பைபிள் எழுதப்பட்டிருக்குது, நீ வஸ்திரத்தை கிழிச்சு ஊருக்கு காமிக்க வேணாம், இருதயத்தை கிழிச்சு என்கிட்ட காமினான்னு சொல்றார். அப்பனா உண்மையாய் உண்மையாய் மனதார மன திரும்பணும். we tear off our garments but not our heart. நம்ம இருதயம் அல்ல. பைபிள் வசனம் இருக்குது, கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்க்கல, உள் தோற்றத்தை பார்க்கிறார். நீங்க வெளியே நீங்க செய்யற, நீங்க பாருங்க, சில பேர் தப்பு பண்ணுவாங்க, அழுந்து முட்டி போட்டு முதல்ல கண்ணீர்லாம் விட்டு அழுந்து மன்னிப்பு கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, திருப்பி அதே காரியத்தை ரிப்பீட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மீன்ஸ் their repentance are not genuine. அவங்களோட மன திரும்புதல் அது உண்மையாக இல்லை. அவங்க சில காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க, சில காரியம் உங்களால ஆகணும், அது சாதிக்கிறதுக்காக அவங்க அப்படியாக ஜெபம் பண்றாங்க, அப்படியாவது உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா உண்மையா மன திரும்ப உள்ளத்துல காணப்படும். பாருங்க, மனம் திரும்புங்கள் எழுதப்பட்டிருக்கு. மனம், மனம்னா என்னது? ஹார்ட். திரும்புங்கள் இஸ் நத்திங் டு டூ வித் த garments. அதுக்கும் வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இட்ஸ் all about your heart. ஆண்டவர் நீ தப்பு பண்ணிட்டு மனம் திரும்பு அப்படின்றார். So we are in a great confusion how to repent. எப்படி மனம் திரும்புறது? நீங்க சில காரியத்தை நீங்க இன்னைக்கு go through பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்கடி விழுகிறீங்க, மன்னிப்பு கேட்கறீங்க, கர்த்தர் மன்னிச்சாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, மன்னிப்பு கேட்கும் பொழுது, மன திரும்பும் பொழுது முதலாவது நீங்க என்ன பாவம் செய்திருக்கீங்க என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றேன், என்ன சொல்றான்? என் பாவம் என்னது நான் அறிந்திருக்கிறேன். I acknowledge my sins. நீங்க கர்த்தர்ட்ட போய் பாவத்தை போய் அறிக்கையிடும் பொழுது, கன்ஃபெஸ் பண்றதுக்கு முன்பாக, ஓகே, அது என்ன பாவம் நீங்கள் அறிந்திருக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஆள் நீங்க மூஞ்சி காமிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அங்கிட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, சரி ஏதாவது ஹர்ட் பண்ண என்னை மன்னிச்சிரு, ஓகே, மனசு ஒன்றும் வச்சுக்காத அப்படின்னு சொன்னா மன்னிப்பீங்களா? ஈஸியா மன்னிக்க மாட்டீங்க. ஓ, நீ பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு இன்னமும் தெரியல பாரு நீ எப்படி ஹர்ட் பண்ணன்ட்டு நீயே கண்டுபிடின்னு காத்துட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, யூ cannot simply hurt someone and then அங்க போய் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏதோ உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டோம் போலுக்கு, என்னன்னு எனக்கு தெரியல, ஏதாவது மனசு வச்சுக்க, சும்மா ஜோக் தான் பண்ண, சரியா அப்படின்னா அந்த ஆள் உங்களை மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்க. இப்ப அதே காரியம் ஒரு ஆள் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு உங்களை வெடிச்சு பேசி உங்களை ஒரு மாதிரியா ஏதாவது காயப்படுத்திட்டாங்கன்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணாங்கன்ட்டு நீங்க அப்படியே உம்முன்னு இருக்கிறீங்க, அப்படியே சோகமா இருக்கிறீங்க. அது பார்த்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணா எதுவும் மனசு வச்சுக்காதே, என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க உங்களை மன்னிப்பீங்களா? அவங்க உண்மையா அதை உணர்ந்து நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இந்த வார்த்தையை பாய்ச்சிட்டேன், இந்த மாதிரி காரியத்தை நான் பேசிட்டேன்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்டதான் அதை நீங்க எடுத்துக்குவீங்க. நான் சிலர் நான் கண்டிக்கும் பொழுது அவங்க அந்த கண்டிப்பு பிடிக்காம அழகா ஓகே ஓகே சாரி சாரி ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் இது மண்டல உண்மையாக ஏறலன்னு தெரியும். அங்கே நின்று அதை நிதானமாக யோசிச்சு அதை நிறுத்தி பார்த்து ஆமா தப்பு அப்படின்னு உணர்ந்து போறதான் மனுஷன். ஓகே ஓகே சார் அப்புறம் போயிடுவாங்க. ஒரு மனுஷன் உண்மையாய் மன திரும்புறதுக்கும் ஃபேக்கா திரும்புறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்ப மன திரும்புறதுல முதல் பார்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அறிந்திருக்க வேண்டும். we need to acknowledge. அதான் பைபிள்ல இருக்கு, பாவத்தை அறிக்கையிடு, confess. ஏன் அறிக்கை? ஆண்டுக்கு தெரியும், நீங்க வாயை திறக்காமலே ஆண்டுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கிட்டு. ஆமாவா இல்லையா? தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே, அதுல என்ன தப்பு பண்ணுன, என்ன செஞ்ச? ரெண்டு பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை விட்டு அப்பா சாரிப்பா, இன்னொரு பிள்ளை அப்பா நான் போய் இது மாதிரி பண்ணி ஜாமான் போட்டு உடைச்சிட்டேன்ப்பா, உங்களுக்கு பிடிச்ச ஜாமான் அது திறமை உடைச்சிட்டேன். ரெண்டு பேர்த்த உங்களுக்கு யாரை மன்னிக்க தோணும்? உண்மையை சொல்லுவேன். ஒருத்தன் மூடி மறிச்சு அழகா மேலோட்டமா மன்னிப்பு அப்படியே ஈகோவா கேட்டுட்டு போறான். ஒருத்தன் உண்மையை சொல்லி
ஹியூமன் நீங்களே இப்படி இருக்க முடியுது. திங்க் அபவுட் காட், திங்க் அபவுட் காட். பாவம் பண்ணுகிற தகப்பனே பிள்ளையை மன்னிக்கிறதுக்கு முன்பாக, பாவம் பண்ணுகிற உலக தகப்பனே பிள்ளையை மன்னிக்கிறது முன்பாக எவன் உண்மையா திருந்துறான்னு பார்க்கும் பொழுது பாவமே இல்லாதவர் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு அதிகமாக ஈகோ இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? பாவத்தை போயிட்டு அறிக்கையிடணும். That's why as a Christians whole day என்ன பண்றீங்க, எங்க போய் எங்க காலை விடுறீங்க, யாரை காயப்படுத்துறீங்க, இது எல்லாத்தையும் அப்பா இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் அப்படியே கதை சொல்ற மாதிரி எல்லாம் அழகா சொல்லி மன்னிச்சிருங்க, இதெல்லாம் பண்ணிட்டேன், இமோஷனலாக பண்ணிட்டேன், இதை நான் திருப்பி பண்ணக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாளைக்கு ஒரு பலன் உண்டாகும். நீங்கள் அதை செய்யாமல் இருக்க. யூ நீட் டு அக்னாலேஜ் யுவர் சின்ஸ். என்ன செஞ்சீங்கன்ட்டு சும்மா சாரி, சும்மா சாரின்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு பாஸ்டர் கேட்டுறக்கூடாது அவங்களுக்கு கேள்வி, அப்படி நடந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ அப்படின்ட்டு வருவாங்க. எப்ப நீங்க நின்று உங்க தப்பை நீங்க ஒத்துக்கொண்டு இதுதான் நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிறீங்களோ அங்கதான் நீங்க மனுஷனா இருக்கு. மனுஷங்கிட்டையும் அப்படிதான் இருக்கிறீங்க, ஆண்டுகிட்டையும் அப்படிதான் இருக்கிறீங்க. இதுக்கு மேல யாராவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஏன் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேளு. இல்ல சாரி, அதான் ஏன் சாரின்னு சொல்லு. நீ என்ன பண்ண? பிகாஸ் நீங்க காயப்பட்டிருப்பீங்க, காயப்பட்டிருப்பீங்க. அவங்க எதுக்காக நமக்கு தெரியாது. நீங்க காயப்பட்டதுக்காக தான் அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களா, வேற ஏதோ தப்பா விஷயம் தெரிஞ்சாகணும். ஆமா இல்லையா? யூ மஸ்ட் மேக் ஷுவர் they acknowledge their sins to you. இங்க எழுதப்பட்டிருக்குது, பேதுரு கொடுத்த செய்தியை கேட்ட உடனே இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக மாறினார்களாம். that means they are convicted. ஆமா நம்ம தான் இந்த தப்பை பண்ணணும். ஓகே, அங்க யாருமே டினை பண்ணல, யாருமே ஆர்கியூ பண்ணல. நாங்க ஒன்னும் அவர் கொல்ல கிடையாது, நாங்க ஒன்னும் ஒரு கல் அடிக்கிறது, நாங்க சும்மா நின்று வேடிக்கை தான் நான் பார்த்தேன், நான் சும்மா குரூசிஃபை தான் நான் கத்துனேன். இப்படி யாருமே ஆர்கியூ பண்ணல, ஜஸ்டிஃபை பண்ணல. இன்னைக்கு இருக்க ஜனங்களா இருந்தா அதான் பண்ணிருப்பீங்க. நல்ல வேலை 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தாரு. நிறைய காரணங்களுக்கு தெரியுமா? நான் யோசிப்பேன், ஏன் இப்ப வரல, இப்போ நான் அப்போ கேட்டுட்டே இருந்தேன், இப்ப நிறைய பதில் கிடைக்குது. இப்ப இருக்கிற ஜனம் வேற. முதலாவது இயேசு மட்டும் இப்ப இருந்தாருன்னா உங்க போனை தூக்கி நீங்க செல்ஃபி பிடிச்சிருப்பீங்க. வேலை அதான் நீங்க சொல்றது உண்மையா இல்லையா? ஓகே, செல்ஃபி பிடிச்சிருப்பீங்க, அவரை போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க. இப்ப இயேசு சிலுவையில, ஐ மீன் அவரை இந்த காலத்துக்கு இல்ல சிலுவைக்கு போய் ஏதாவது எல்லாம் முடிஞ்சவர் மேல போயிட்டா கூட அவரை போட்டோ தூக்கி வீட்டுல மாட்டி மாலையை போட்டிருப்பீங்க. அதனாலதான் போட்டோ பிடிக்க முடியாத காலத்துக்கு வந்துட்டார். நான் உங்கள்கிட்ட சும்மா சொல்ல உண்மையதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அப்ப கேட்டுக்கிட்டே நான் இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்? பிகாஸ் எனக்கு என்ன ஏக்குன்னா, அந்த டிசைபிள்ஸ் ரொம்ப பிளெஸிங்களா அவங்களுக்கு இயேசுவை பார்த்துருக்காங்க, தொட்டிருக்கிறாங்க, நடந்திருக்காங்க, நம்மளுக்கு இல்லையான்ட்டு இப்பதான் எனக்கு புரியுது. இப்போ எப்படி கேட்கணும், நான் அப்போ பிறந்திருக்க கூடாதான்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் ஓகே பாவம் செய்துட்டோம் என்று வருத்தப்படுகிறாங்க. பாவம் பண்ணிட்டோமே, ஐயோ தப்பாச்ச, அப்ப அந்த ஃபீல், அந்த ஃபீல் ஓகே, வருத்தம், இறுதிய பாரமாச்சு, குத்தப்பட்டாங்க. ஆமா இல்லையா? அங்க வேதனை உண்டாயிருச்சு. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா இருதயத்துல குத்தப்படுவார். தாவீது பெத்ஷெபாவோட தப்பு பண்ணும் பொழுது அந்த ஃப்ளோல அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவன் பாவத்தை அவன் அறிந்து ஓகே மனம் உடைந்து என்ன பண்றானா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறான். அங்கதான் இருதயம் குத்தப்படுது. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்றான், பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், இதெல்லாம் கரெக்ட் தான் போலுக்கு, சரிதான் போலுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆட்களை அனுப்பி அவன் பாவத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது. See, many of us we never feel sorry, we never feel regret for our actions toward God. கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தின் மேல் நமக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஏதோ எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் அவரை, அவரோட தலையெழுத்து நம்மளை மன்னிக்கணும்ட்டு நம்ம பண்றதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படித்தான் நீங்க நடத்துறீங்க ஆண்டவர். அவர் வேலை என்னது? நம்மளை மன்னிக்குது. நம்ம வேலை என்னது? பாவம் பண்றது. அப்படித்தான் இருக்கிறீங்க. ஆனா பைபிள் எப்படி எழுதி கொடுத்திருக்கு நம்மளுக்கு? இருதயத்துல குத்தப்பட்டுள்ளவர் நம்ம we must regret. ஓகே, யோசேப்பு கிட்ட ஒரு சோதனை வருது. அவன் சொல்றான், என் தேவனை நான் எப்படி காயப்படுத்த முடியும், அவருக்கு முன்பாக எப்படி அருவருப்பான காரியத்தை செய்ய முடியும்? He doesn't want to hurt God. அந்த பாசம் ஒன்று இருந்துச்சுன்னா, நீங்க நேசிக்கிற ஆளை நீங்க காயப்படுத்தினா எப்படி பண்ணா, நமக்கு பண்ணா எப்படி இருக்கும், நம்ம அவங்களுக்கு பண்ணிருக்கோம் இந்த காரியத்தை, அந்த வருத்தம் உண்டாகும். There is no repentance without regret. There is no repentance without regret. You must regret of your actions. உங்களுடைய செயலை குறித்து நீங்க வருத்தப்பட்டே ஆகும்.
நீங்க ரொம்ப ஈஸியா ரிலாக்ஸா போறீங்க. இட் ஷோஸ் தட் யூ நெவர் ரிப்பென்ட். எனக்கு தெரியும் சிலர் வந்து சில காரியத்துக்கு அப்புறம் பொழுது அவங்க உண்மையா மனது திரும்ப தெரியும். we can clearly understand that. மனுஷன் நம்மளுக்கே புரிதுனா கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? அவர் தான் உள்ளத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ரிக்ரெட் வந்துச்சுன்னா நம்ம இதை செஞ்சிருக்க கூடாது, நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, நம்ம இவங்களை காயப்படுத்திருக்க கூடாது, இந்த தப்பு நம்ம செஞ்சு இப்படி நம்மளுக்கு தோணும். குற்ற உணர்வு ஒன்று உண்டாகும். குற்ற உணர்வு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் குற்ற உணர்வு அங்கே தங்கி இருக்க கூடாது. குற்ற உணர்வே இல்லாமல் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்ற அர்த்தம். குற்ற உணர்வு வரணும். The problem is we fall into the cage of guiltiness. It must pass by. Okay? குற்ற உணர்வு வந்து போயே ஆகணும், வந்து தங்கிட கூடாது. தங்கிட்டா நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு மனுஷன் அவன் செய்த பாவத்தை குறித்து வருத்தம் அடைஞ்சாதான் கத்திருக்காது. அது வந்து அது ஒரு பலியாக மாறும். உங்க இறுதியை நொறுக்கப்பட்டிருக்கு உங்கள் பாவத்தினாலனா அதுதான் கத்திற்கு பலியாக மாறுது, ஏற்ற பலியாக மாறுது. Before you go and pray to God saying Lord forgive my sins, God look into your heart. Are you regretting of your sins? உன் பாவத்தை குறித்து நீ வருத்தப்படுகிறியா? உன் பாவத்தை குறித்து உனக்கு வருத்தம் இருக்குதா? இதான் கர்த்தர் பார்ப்பார். இன்னைக்கு இந்த சங்கீதம் 51 எடுத்து நீங்க வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்ட்டு. எல்லா சர்ச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா வாரங்கள் நம்ம பாவ மன்னிப்பை ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஓ ஃபாதர் இன் ஹெவன் அந்த வசனத்தை அப்படியே வாசி சொல்லுவாங்க. என்ன கேட்டா அது பாவ மன்னிப்பு ஜெபம் இல்லை, இதுதான் பாவ மன்னிப்பு ஜெபம். சங்கீதம் 51 நீங்க முழங்கால் போட்டு நீங்க படிங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். மெய்யாகவே அதான் பாவ மன்னிப்பு. முழங்கால் போட்டு உங்கள் பாவத்தை நீங்கள் அதை ஒப்பு வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறேன்ட்டு. மூன்றாவது, இந்த விசுவாசம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வழிகளை மாற்றி கொள்கிறாங்க. அவங்க பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் மன திரும்பினா ஓகே பாவத்தை அறிகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால வருத்தப்படணும். மூன்றாவது கடனா ஆக்ஷன். சொல்லுங்கள் ஆக்ஷன். வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் அபவுட் தட்? நீங்கள் அதை குறித்து என்ன செய்கிறீங்க, என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, மத்திய 3 எழுதப்பட்டிருக்குது, மனு திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்கள். bear the fruit worthy of repentance. நீங்க மன திரும்புவது உண்மையானால் நீங்கள் மறுபடியும் அதே பாவ பாதையில நடக்கக்கூடாது. நீங்க யூட்டன் போட்டே ஆகணும். மனசு இப்ப தேவனை விட்டு பாவத்துக்கு நேராய் போயிட்டு இருக்குது. இப்ப கர்த்தர் மன திரும்புகின்றார். அப்படின்னா பாவத்தை கிட்ட போயிட்டீங்க, பாவத்தையும் தாண்டிட்டீங்க. மனுஷன் சொல்லப்ப அதான் ஒரு வாட்டி பண்ணிட்டுமே திருப்பியும் பண்ணுவோம் அதே பார்த்து அடுத்த பாவத்துக்கு எப்படி போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஆண்டவர் மனம் திரும்பினா யூட்டன் போட்டு திருப்பி ஆண்டுகிட்டே வந்துடுவீங்க. அதான் மனம் திரும்புதல். திருப்பி ஆண்டுட்டு அப்படின்னா எந்த மனம் திரும்பினா எந்த மனம் கர்த்தரை விட்டு போயிருக்குதோ அந்த மனம் தான் திரும்ப வேண்டும். The heart that has forsaken God, that has departed from God, shall take a U-turn and come back to God. That's what we call as repent. அது பேர் தான் repentance. மனம் திரும்பியே ஆகணும். கர்த்தர் முகத்தை இங்க திருப்பு அப்படின்னு சொல்ல, அவர் பக்கம் திரும்பல, மனசை எனக்கு நேராய் திருப்பு என்றார். சில பேர் நம்ம இப்ப வழியில இந்த ஏஜ்ல நம்ம இந்த கட்டுப்பாட்டுல இருந்தா ஆகணும், நம்மளுக்கும் ஒரு ஃப்ரீடம் ஏஜ் வரும், அப்ப நம்ம இஷ்டத்துக்கு பறக்கலாம், இஷ்டத்துக்கு நம்ம பிளான் பண்ணதெல்லாம் செய்யலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா நீங்க உண்மையாவே மன திரும்புறீங்க. ஹல்லேலூயா.